டிக்கெட் வெற்றி கழகத்தில் புதிதாக சேர்ந்துள்ள மூத்த அணில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். டிக்கெட் வெற்றி கழகம்னு ஏன் சொல்கிறோம்னாக்கா அதுவும் டிவிக்கில் தான் வரும். சும்மா நம்ம சொல்லலை. அந்த டிக்கெட் வெற்றி கழகங்கிற பேர் எப்படி நம்ம சூட்டியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கள் நம்ம சொல்ல போகிறோம். அந்த டிக்கெட் வெற்றி கழகத்தில் சேர்ந்துள்ள மூத்த அணிலாக இருக்கக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள். இந்த செங்கோட்டையன் அவர்கள் அப்பழுக்கற்ற ஒரு கையை உடையவர். ஊழலுக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. அதிமுகவில் இருந்தாலுமே, முன்னாள் அமைச்சராகவே இருந்தாலுமே, பலமுறை எம்எல்ஏவாக அதிமுகவில் பயணித்தாலுமே ஊழல் குற்றச்சாட்டே இல்லாத ஒரு நபர் தோழர் அவரு. ஊழலுக்கும் செங்கோட்டையனுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று ஒரு சேனலில் பேட்டி கொடுக்கும் பொழுது மூத்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஜெலிக்ஸ் பெரால்ட் அவர்கள் தன்னுடைய வாயை ஓபன் செய்திருக்கிறார். அதனால ஜெலிக்ஸ் பெரால்ட் சொன்னது உண்மையா பொய்யா, அவர் செஞ்ச ஊழல் என்ன, ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன, அதனுடைய ஆதாரங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் வாச்சாத்தி மேட்டர் நம்ம பேசியிருந்தோம் நேத்தியே. அந்த வாச்சாத்தி மேட்டரில் நேற்று பேசப்படாத இன்னொரு தகவலும் புது தகவலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடநாடு மேட்டரில் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக அந்த ஒரிஜினல் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் ஒரு பிரிட்டிஷ்காரன். அந்த பிரிட்டிஷ்காரனையே தன்னுடைய அடியாட்களை விட்டு மிரட்டி இருக்கிறார் இந்த கே செங்கோட்டையன் அவர்கள். பிரிட்டிஷ்காரனே மிரட்டின வர்றா எங்காலு கே செங்கோட்டையன். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிரிட்டிஷ்கார ஒரிஜினல் ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் ஓனரு நியூஸ் மினிட் சேனலுக்கு அவர் பேட்டியாக கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை கோர்ட்லையுமே அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து தன்னுடைய தரப்புல இருந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஸோ இது போன்ற இன்னும் நிறைய தகவல்கள் இன்னைக்கு நம்மிடம் இருக்கிறது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா செங்கோட்டையன் போன மாதிரி அந்த ஸ்பீட் இல்ல? ஏன்னா செங்கோட்டையனுக்கு இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மீது இஸ் a clean man. NMK-ல இருந்தாலுமே அவர் மீது இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல. EPS மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, டிடிவி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, OPS மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம NMK-ல ஒருத்தர் இருக்கிறானா வெரி ஃபியூல ஜெயக்குமார் கூட வாக்கிட்டாங்க ஊழல் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா இவர் மேல பெருசா எந்த வித ஊழல் குற்றச்சாட்டுகளும் இதுவரை இல்ல. அப்ப ஓரளவுக்கு அவர் நேர்மையா அந்த துறையில இருந்திருக்காரு தானே. இதுதான் ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன். ஏன் செங்கோட்டையனுக்கு உடனே ஒரு ஆக்சஸ் கிடைக்குது அப்படின்னா இதுவரையும் அவன் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை. இவ்வாறாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரே ஒரு ஒரிஜினல் நடுநிலை பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஐயா ஜெலிக்ஸ் பெரால்ட் அவர்கள் ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது இவ்வாறாக ஐயா கே செங்கோட்டையன் அவர்கள் ஊழல் ஏங்க அதிமுகவில் இருக்க எல்லா அமைச்சருமே ஊழல் பண்ணியிருக்காங்க, ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மீது மட்டும் எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே கிடையாது. இவ்வளவே ஜெயக்குமார் அவர்கள் மீது கூட வாக்கி டாக்கி வாங்கின ஊழல் இருக்கு, ஆனால் செங்கோட்டையன் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுமே கிடையாதுங்க அப்படின்னு அவர் ஏதோ கே செங்கோட்டையன் அவர்களிடம் காசு வாங்கி கொண்டு கே செங்கோட்டையனை காப்பாற்றுவதற்காக பேசுகிறார் என்றோ, அல்லது அவர் தாவேக்கால சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக வாய்ஸ் ஆஃப் மாமனார் கம்பெனிலேருந்து சில்பா குமார் ஏதோ மாதம் ஜெலிக்ஸுக்கு காசு அனுப்புறாரு, அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த கட்சியில் சேர்ந்த கே செங்கோட்டையனை முட்டுக் கொடுப்பதற்காக இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை அவர் கே செங்கோட்டையன் ஊழலில் சிக்கியவரா என்று தெரிந்துமே அப்பட்டமான பொய்யை காசுக்காக சொல்லுகிறார் என்று நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை யூடியூப் உடஸ் நம்பாது. ஏன்னா ஜெலிக்ஸ் பெரால்ட் எந்த அளவுக்கு நடுநிலை பத்திரிகையாளர் என்று யூடியூப் உடஸுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால ஐயா செங்கோட்டையன் அவர்கள் 91 96 ஜெயலலிதாவுடைய பீரியடில் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் ஊழல் குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்டு 4 வருடம் தண்டனை என்று அறிவிக்கப்பட்ட ஒருவர் என்கிற செய்தியை அன்றைக்கு வந்த பத்திரிகையாளர் படிக்காம விட்டுருக்காரு ஐயா ஃபெலிக்ஸ் அவர்கள். அன்னைக்கு ஊர் முழுக்க பத்திரிகை போட்டவங்க, தினஏடுக்கு போட்டவங்க ஐயா ஃபெலிக்ஸோட வீட்டில் மட்டும் அன்னைக்கு போடாமல் போயிருக்காங்க பத்திரிகையை. அப்புறம் அன்னைக்கு மட்டுமே அவங்க வீட்டில் கரண்ட் இல்லாமல் ரேடியோவோ டிவியோ பார்க்க முடியாத சூழல் அவர் இருந்திருக்கிறார். அதனால அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த செய்தியில் அவர் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை அறிவிச்சாச்சு செய்தி அவருடைய வீட்டுக்கு மட்டும், அவருடைய காதுக்கு மட்டும், அவருடைய கண்களுக்கு மட்டும் போகாமல் இருந்திருக்கிறது. அந்த காரணத்தினால தான் பாருங்க இன்னைய வரைக்குமே அந்த செய்தியை யாருமே அவருடைய காதுக்கு கடத்தவே இல்லை. பாருங்க, ஊரறிஞ்ச பத்திரிகையாளர், ஆங்கில ஊடகத்தில் வேலை பார்த்திருக்காரு, தமிழ் ஊடகத்தில் வேலை பார்த்திருக்காரு, பத்திரிகையில வேலை பார்த்திருக்காரு, அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா ரெட் பிக்ஸ்ங்கிற ஒரு சேனலை வச்சு எத்தனை வருஷமா உருட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அதுவும் நேஷனல் ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஐயா ஃபெலிக்ஸ் பெரால்ட் அவர்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த தண்டனை அறிவிச்சாங்க அப்படிங்கிறதுனாலேயே ஒரு வருஷம் ஒரு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற தகவல் வரைக்குமே ஜெலிக்ஸுக்கு சரியாம இருக்குனாக்கா பாருங்க, அந்த ஒரு நாள் செய்தி மட்டும் அவருக்கு எப்படியோ போகாம இருக்கு. அப்படி இல்லைன்னா எப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஜய் சேதுபதி படத்துல ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் படம் வரும்ல, அந்த மாதிரி அந்த கே செங்கோட்டையன் சம்பந்தமான ஊழல் வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தமான போர்ஷன் மட்டும் எங்கேயோ கீழே விழுந்திருக்காரு, மண்டையில் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் 6 மணிக்கு மேல போதைய ரவுண்ட கடமா பண்ணணும்னு சொல்றது, சரியா பண்ணணும்னா கரெக்டா பண்ணணும்ல, மிக்சிங் சரியில்லாம இருந்திருக்கு, அல்லது என்னைக்கோ 2 ரவுண்டு அதிகமாகிடுச்சு, கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு, ஓஹோ அதனாலதான் அந்த மண்டையில் அதிகமாக முடி வளர்த்துக்கிட்டு இன்கேஸ் மறுபடியும் அந்த மாதிரி தவறி விழுகும் பொழுது மண்டையில் அதிகமாக அடிபடாமல் இருக்கும். எனக்கு பலர் செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்க மண்டையில இருந்து காணாம போயிடுது. குறிப்பா அதிமுக காரங்க செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் மண்டையில் இல்லாம போயிடுது. ஏன்னா அந்த கீழே விழுந்து அடிபட்டதில்லை. அப்படிதான் கே செங்கோட்டையன் அவர்கள் செய்த ஊழல் ஐயாவுடைய மண்டையில இருந்து எப்படியோ மறைந்திருக்கிறது. அது என்னன்னாக்கா 91 இருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஐயா கே செங்கோட்டையன் அவர்கள் 2 துறை
துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஒன்று வனத்துறை, அப்பதான் வாச்சாத்தி நடந்துச்சு, அதை நான் பின்னாடி வர்றேன். இன்னொன்று போக்குவரத்துறை. இந்த போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுங்க, ஏகப்பட்ட ஊழல். அதை குறிப்பா 2 ஊழல். இந்த பஸ் வாங்கும் பொழுது அந்த பஸ்ஸுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குவாங்கல்ல, இந்த நட்டு போல்ட் கலண்டது போனது, இப்படி ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதுல கோடிக்கணக்கில் ஐயா ஊழல் செஞ்சிருக்காப்ல. அது மட்டும் இல்ல, சரி ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தானே இல்ல, தலைவன் பிளாக்ல டிக்கெட் வச்சிருக்காப்ல 91 to 96 வரைக்கும் பிளாக்ல டிக்கெட். நம்ம பிளாக்ல டிக்கெட் வைக்கிறதுனாக்கா ஏதோ ஒரு ஹீரோனுடைய படம் ரிலீஸ் ஆகும், புது ஹீரோக்கள், அதற்காக டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு பிளாக்ல டிக்கெட் வச்சுட்டு நம்ம பார்த்துருப்போம். அல்லது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கும், அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வரும்பொழுது சிலர் அந்த டிக்கெட்டை பல்கா வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் பிளாக்ல வைப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். பஸ்ல பிளாக் டிக்கெட் வைத்து பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் அந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா பஸ்லயுமே பிளாக்ல டிக்கெட் அடிச்சு டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாங்களா, நம்ம காசு கொடுத்தாங்க பஸ் டிக்கெட், அந்த டிக்கெட்டை தலைவன் பிளாக்ல அடிச்சு உள்ள விட்டாங்க. இந்த 2 ஊழலும் மிகப்பெரிய ஊழல். இப்போ உங்களுக்கு புரியுதா தலைவன் ஏன் தாவே கலப்பை சேர்ந்தாப்லன்னு? ஒரு லிங்க் இருக்குங்க. ஏன்னாக்கா விஜய் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்கிறவர், சில்பா குமார் லாட்டரியில பிளாக் டிக்கெட் விற்கிறவர், நம்மாலே பஸ்லயே பிளாக் டிக்கெட் விற்கிறவர். இந்த 3 பிளாக் டிக்கெட்டுகளும் சேர்ந்து தமிழ்நாட்டை விற்பதற்காக இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்காங்க. அதனால அதுல பிளாக் டிக்கெட் போட்டு வித்த இந்த என்கிற பெருமையை ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே ஐயாவுக்கு மட்டும் தான் அந்த புகழ் விடுறா பாத்துங்க. அப்படியாப்பட்ட ஒரு நபர், அது ஹிந்துலயுமே ரிப்போர்ட் ஆயிருக்கு, பல பத்திரிகைகள் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஹிந்துல கூட அதை பத்தின செய்திகள் நான் உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல வருது பாருங்க, அப்ப அதை ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து போட்டுப்பா. அதனால இந்த ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு 4 வருட தண்டனை என்று நீதிமன்றம் சொன்னதனால அடுத்த வர்ற எலெக்ஷன்ல அவரால் போட்டியிட முடியாது என்கிற காரணத்தினால் அவர் 96க்கு அப்புறம் வந்த தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தேர்தலில் அவர் போட்டியிடல. அப்ப 96 தேர்தலில் போட்டியிட்டு தோக்குறாப்ல. 96க்கு அப்புறம் அந்த தேர்தலில் போட்டியிட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக அவர் தோற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல இவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டதனால அவருக்கு போட்டியிடுற வாய்ப்பையே கொடுக்க முடியாது என்கிற காரணத்தினால அந்த போட்டி கொடுக்கல. இப்படியாப்பட்ட ஒரு நபரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல மாற்றாப்ல, அதனால அடுத்த வருஷம் அவர் தோக்குறாப்ல, அதனால குற்றம் நிரூபிக்கப்பட்டதா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு சீட்டே தரல. இவ்வளவு 15 வருடம் டிராவல் இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு. ஆனா பாருங்க, அண்ணன் எங்கேயோ 6 மணிக்கு மேல கொஞ்சம் போதையை ஓரா போட்டு கீழே விழுந்ததுனால மண்டையில் அடிபட்டு இந்த 15 வருட வாழ்க்கை மட்டும் அண்ணனுடைய மண்டையிலிருந்து மறைச்சு போயிருக்கா பாருங்க. இன்னும் நிறைய மறையும். அடுத்தது அதிமுகவில் யாரெல்லாம் தாவேக்காவில் நேருகிறார்களோ அவங்க பண்ண ஊழலும் இதே மாதிரி அண்ணனுடைய மண்டையில் இன்னும் மறையும் இல்லையா? ஐயாவின் மீது இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தானே அப்படின்னாக்கா இல்ல, அந்த 96 பேரில் ஐயா மீது இன்னொரு வினோதமான விசித்திரமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அது என்னன்னா, இப்ப அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிறைய பேர் அன்பளிப்பாக பல விஷயங்கள் அனுப்புவாங்க, பணம் அனுப்புவாங்க அல்லது தங்கம், இப்படி சில விஷயங்கள் அனுப்புவாங்க. எனக்கு அரசாங்க கருவூலத்துக்கு அவங்க கொடுக்கிற உதவி தொகையாக அனுப்புவாங்க. நம்ம யூடியூபர் சார்பாகவே அந்த கொரோனா பீரியட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த யூடியூபர்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட பெரிய ஒரு லைவ் போட்டோம். 24 hours நம்ம லைவ் போட்டோம். அதுல கிட்டத்தட்ட நியர்லி 25 lakh கலெக்ட் ஆனிச்சு. அதுல அந்த லைவ்ல வந்த அமௌண்ட் அதை அப்படியே ரிட்ரைவ் பண்ணி கொண்டு போய் தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி அது கொடுக்குறோம்னாக்கா அது நேரடியா சிஎம் அவர்கள் எடுத்துட்டு ஏப்பா நம்ம வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது அரசாங்க கருவூலத்துக்கு போகும். அங்கேருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு 20 லட்சம் அப்படிங்கிறது வரும். இந்த ஆளு கேஎஸ் செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டாப்புல 96 பீரியட்ல இந்த கோல்டு லாக்கெட் தான் அனுப்பிச்சிருக்காங்க, தங்கம் அனுப்பிச்சிருக்காங்க அரசாங்க கருவூலத்துக்கு. அந்த கேஎஸ் செங்கோட்டையன் போட்டாப்புல அப்படியே கொண்டு போய் போயஸ் கடல்ல அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாப்புல. அரசாங்கம்னாக்கா அம்மானாக்கா அரசாங்கம் தானே, அப்படின்னா அரசாங்கத்தையும் அம்மாவையும் தனித்தனியாக பிரிச்சு வச்சு பார்க்க முடியுமா? இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை ஆளக்கூடியவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அதனால அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குள்ள நிலங்கள் அனைத்துமே அரசாங்கத்தான சொந்தம் அப்படின்னு நினைச்ச ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதுல என்ன அது தமிழ்நாடு அம்மாவுக்கு சொந்தம், அப்புறம் லாக்கெட் இல்ல லாக்கெட் அப்படின்னு கொண்டு போய் அந்த கோல்டு லாக்கெட் வந்து அம்மா வீட்டில் கொடுத்துட்டாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டு ஐயாவின் மீது உண்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அம்மாவுக்கு தானே சொந்தம், அம்மா தானே இங்க மன்னர் அப்படிங்கிறதுனால இந்த கொடநாடு மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல சசிகலா அவர்களுக்காக அந்த கொடநாடு எஸ்டேட்டை பெயர் மாற்றத்துக்கு முன்னாடி அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய ஒரிஜினல் ஓனர் யாருனாக்கா அவன் தமிழ்நாட்டுக்காரனும் அல்ல, அவன் இந்தியாக்காரனும் அல்ல, அவன் ஒரு பிரிட்டிஷ்காரர். அவர் ஸோ அந்த பிரிட்டிஷ்காரர் தான் அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய ஒரிஜினல் ஓனர். இப்போ அந்த ஒரிஜினல் ஓனர்கிட்ட தான் ஆட்டையை போடுறதுக்காக அதிமுக இருக்கும்போது சசிகலா மற்றும் ஜெயலலிதா அவர்கள் சேர்ந்து பிளான் பண்ணி இது என்ன அந்த எஸ்டேட் அழகா இருக்கு, தமிழ்நாடு நம்மளதான் முதலமைச்சர், அப்புறம் என்ன அது இடம் எஸ்டேட் எல்லாம் நம்மளுது தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் நீங்க போங்கம்மா நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி நேரடியாக அந்த யாரு லோக்கல்ல மிரட்டினதெல்லாம் வேலை இல்லைங்க. லோக்கல்ல உள்ள ஐயா பே சண்முகம் அவர்களை மிரட்டினதா இருக்கட்டும், அல்லது அப்போதைய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவாக இருந்த ஐயா தோழர் அண்ணாமலை அவர்களை மிரட்டினதா, இதெல்லாம் லோக்கல்ல மிரட்டின டீலிங். இதெல்லாம் விட ஐயா பண்ண டீலிங் பெரிய டீலிங். ஓவர்சீஸுக்கு போறாப்ல எங்க பிரிட்டிஷ்காரன் நம்மளை மிரட்டி தானே கதை தான் நமக்கு தெரியும்.
பிரிட்டிஷ்காரன் நம்ம ஒருத்தர் மிரட்டிருக்கானாக்கா அது ஐயா கே செங்கோட்டையன் தான். நேரடியாக அந்த பிரிட்டிஷ்காரனே மிரட்டிருக்காப்ல, இடத்தை கொடுக்குறியா இல்ல அடியார்கள் அனுப்பி உன்னை அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்திருக்காப்ல அந்த கொன்னாடு எஸ்டேட்டுடைய ஒரிஜினல் ஓனருக்கு. இதை கோர்ட்ல சப்மிட் பண்ணும் பொழுதும் இதை அண்டர்லைன் பண்ணியே இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்போ அதை கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன்ல காமி, இதை வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது கோர்ட்ல இதை பற்றின வாதங்கள் போகும்பொழுது கோர்ட்ல பதிவான விஷயங்கள் இது. அது மட்டும் இல்லாமல் யாரு நம்ம அந்த ஒரிஜினல் ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா பிரிட்டிஷ்காரரு, அவர்கிட்ட நியூஸ் மினிட் சேனல்ல இருந்து ஃபோன் பண்ணி கொடநாடு சம்பந்தமாக அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது அவர் இதை நேரடியாக பதிவு செய்திருக்கிறார். கே செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக இந்த இடத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடியாட்களை அனுப்பி என்னை கொலை மிரட்டல் விடுத்தார் என்பதை பிரிட்டிஷ்காரனே பதிவு பண்ணிருக்காங்க அந்த பேட்டில. அதை நீங்க கேளுங்க. And the people who crawled out of the woodwork afterwards were all essentially Sashikala's people. Rajaratnam was very much one of Sashikala's people. Sengotian was clearly one of Sashikala's people. இதில் அவர் ஊழல் பண்ணதில் பணம் வாங்கிட்டு ஊழல் பண்ணது, பிளாக் டிக்கெட் அடித்து ஊழல் பண்ணது, இதெல்லாம் நம்ம பெருசாக பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதாவது பிரிட்டிஷ்காரனை மிரட்டினது இதெல்லாம். அதை தாண்டி தலைவர் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காப்புல 91 to 96 வரைக்கும் பண்ண அந்த ஊழல் இருக்குல்ல, அது கேஸாக மாறினதுக்கு அப்புறம் அந்த கேஸு கோர்ட்டில் போகும்பொழுது அங்கே கோர்ட்டில் உள்ளவங்களை கரெக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அதற்காக தலைவன் என்ன பண்ணியிருக்காப்புல, அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அவருடைய கேஸு அன்னைக்கு வருது அப்படின்னாக்கா எல்லாருக்கும் வந்து லஞ்ச், அன்னைக்கு லஞ்சுனாக்கா அங்கே 1-2 பேருக்கு மட்டும் இல்லை, அந்த கோர்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாருக்குமே அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு வெஜிடபிள் ரெஸ்டாரண்ட்டு. அந்த வெஜிடபிள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கோர்ட்டு வேலை பார்க்குறவங்க, அதை கவனிக்கிறவங்க, போகிறவங்க வரவங்க எல்லாருக்குமே தலைவன் தான் லஞ்ச் வாங்கி கொடுத்துருக்காப்புல. அது மட்டும் இல்லை, இவருடைய கேஸ் ஹியரிங் வருது இல்லை, அந்த ஹியரிங் வர அன்னைக்கு தலைவன் போனாப்புல ஸ்பெஷல் சாம்பார் வடை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து வடை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்காப்புல என்பதை இன்றைய ஹிந்துவில் அது ரிப்போர்ட் ஆயிருக்கு. வடை சாம்பாரோட வாங்கி கொடுத்து அவரோட ஹியரிங் வரும்பொழுது கொஞ்சம் நமக்காக பார்த்து பண்ணுங்க, அது எங்கே போகுது என்ன கேஸ் நம்பர் என்ன அதுன்னு ஃபாலோ பண்ணி பார்த்து கொஞ்சம் ஐயா கரெக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சாம்பார் வடை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்பப்பெல்லாம் ஹியரிங்க்கு வருதோ அப்போ அங்கே உள்ள ஜேர்னலிஸ்டுகள் மத்தியில் என்ன கேஸுப்பா வருது ஏதுப்பா வருதுன்னு சொல்லி அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தனியாக டீம் போவாங்க. அவங்களுக்குள்ள என்ன கேஸ்ன்னு கேட்கும் பொழுது இவருடைய கேஸ் செங்கோட்டையனுடைய கேஸ் வந்துச்சுனாக்கா சார் நீங்கள் வடை கேஸ் வருது சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கா இவருங்க அந்த கட்டுரையினுடைய தலைப்பு ஃபார்மர் மினிஸ்டர் அண்ட் இஸ் வட கேஸ் அப்படின்னு தான் தலைப்பே போட்டிருக்காங்க. ஏப்பா அதை கொஞ்சம் புல் ஸ்கிரீன்ல காமிச்சுடு முடிஞ்சா. இன்றைய ஹிந்துவில் அது ரிப்போர்ட் ஆயிருக்கு. டி சுரேஷ்குமார் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு, அதை படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஜேர்னலிஸ்டுகள் அன்னைக்கு யாரெல்லாம் ஜேர்னலிஸ்டுகள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே லஞ்ச் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் ஸ்பெஷல் சாம்பார் வடை வாங்கி கொடுத்துருக்காப்புல. அந்த ஸ்பெஷல் சாம்பார் வடை வாங்கி தின்ன ஜேர்னலிஸ்ட் தான் ஐயா பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். புரியுதா? நான் கூட பெலிக்ஸை ஏதோ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி பய வந்து பல லட்சங்கள் வாங்குவோம் அப்படி போட்டிருக்கு கட்சிகள் வடை சாம்பார் வடைக்காகவா வேலை பார்க்குறேன். உன்னை எப்போ தப்பாக நினச்சிட்டேன் பெலிக்ஸ். நான் இந்த விவேக்குடைய காமெடி வரும், ஒரு விலை மோதல் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நடிகை கோவை சொல்லா கூப்பிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார் இல்லைங்களா, என்னன்னு கேட்டோன்னே 2 இட்லி கெட்டி சட்னி பக்கல. அந்த மாதிரி பெலிக்ஸுக்கு வந்து சாம்பார் வடை அவ்வளோதான் வாங்கி கொடுத்தாக்கா களி விடிய விடிய குவாம் போடுறீங்க. இன்றிலிருந்து நீங்கள் சாம்பார் வடை ஜேர்னலிஸ்ட் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய ஒரே ஒரு ஒரிஜினல் நடுநிலை பத்திரிகை ஐயா சாம்பாரோட ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கு இதே கே செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா பே சண்முகம் அவர்களையும் முன்னாள் அரூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம் கட்சியை சார்ந்த தோழர் அண்ணாமலை அவர்களையும் கொலை மிரட்டல் விடுத்தது மிகப்பெரிய இஷ்யூவா வெடிச்சிருந்திருக்கு. அப்ப வாச்சாத்தியில 91-96 இவர் அந்த வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது வாச்சாத்தி என்கிற தர்மபுரியை ஒட்டி உள்ள ஒரு மலைப்பகுதி, அங்க உள்ள வனத்துறையை சார்ந்த நபர்கள் எல்லோரும் அங்க உள்ள அந்த மலைவாழ் மக்களை வந்து சந்தன கட்டையை கடத்துறாங்க, சந்தன கட்டையை வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்தி அங்கே உள்ள பெண்களை எல்லோரையும் அவங்க பாலியல் துன்புறுத்தல் செய்தது. அதில் 13 வயது சிறுமி உட்பட அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்போ அவங்க போயிட்டு திரும்ப வரும்பொழுது ஒரு டிராக்டரில் அழைச்சிட்டு போகிறாங்க, ஒரு ட்ரக்கில் ஒரு ஏரிக்கரை வருமா அந்த பெண்களுக்கு வந்து அந்த டீமை சார்ந்த கிட்டத்தட்ட 269 பேர் அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க.
அந்த 269 பேர் கிட்டத்தட்ட ஒரு அந்த பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு திரும்ப அவங்க டிராக்டர்ல கூட்டு வராங்க. அப்போ அங்கே உள்ள காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து போய் கேட்குறாங்க, என்னதுன்னு கேட்குறாங்க. அப்போ வனத்துறையை சார்ந்த நபர்கள், உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சந்தனக்கட்டை கடத்துட்டாங்க, நாங்கள் கூட்டு போகிறோம், நீங்கள் என்ன துணை போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் காவலர்களை திட்டிட்டு அதுக்கப்புறம் இவங்க போனது எல்லாமே அந்த ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த சிபிஎம்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த தீர்ப்பை ஒட்டி தீர்ப்பில் என்னென்ன பேசியிருக்காங்க, அந்த பெண் காவலர் முத கொண்டு நீதிமன்றத்தில் போய் இந்த வனத்துறை ஆஃபீஸருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே நடந்ததை நான் பார்த்தேன், போனதை நான் பார்த்தேன், நான் தட்டி கேட்டேன், அவங்க உனக்கு இதுக்கு சம்பந்தமாக நான் சந்தனக்கட்டை கடத்துறதை விசாரிக்க போகிறேன் என்று சொல்லிட்டு போனாங்க. ஆனால் திரும்ப வரும்பொழுது அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருந்தாங்க. எனக்கு திரும்ப வரும்பொழுது ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டாங்க. அந்த பெண்கள்கிட்ட நான் போய் கேட்குறேன், ஏன் எதுக்கு கூட்டிட்டு போனாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்பொழுது எங்களெல்லாம் ஒரு காட்டுக்குள்ளே வச்சு எங்களை பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிலருக்கு அதில் ரத்தப்போக்கும் போணுச்சு, அவங்களெல்லாம் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களை திரும்ப ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அப்படி தான் அந்த இஷ்யூ ஆயிருக்கு. அந்த பெண் காவலர் முத கொண்டு அந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு போய் சம்பந்தப்பட்ட வனத்துறையை சார்ந்த நபர்களுக்கு எதிராக அவங்க சாட்சி சொன்னதெல்லாம் பதிவாகி இருக்கிறது. அது உங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. இதுதான் அந்த கம்யூனிஸ்ட் சிபிஎம்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிற பகுதியில் அந்த பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அது. அதில் வந்து 18 பெண்கள் மொத்தம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அதில் 13 வயது சிறுமி 8 மாத கர்ப்பிணியை கூட விட்டு வைக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஈவு இரக்கமோ மனிதாபிமானமோ இல்லாமல் அரக்கத்தனத்துடன் செயல்பட்டனர் என்பதை தீர்ப்பில் நீதிமன்றம் இந்த வார்த்தைகளை அடிக்கோடிட்டு இதை வாசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக அப்போது வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினதாக தீர்ப்பில் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இத்தகைய வன்கொடுமைகளை புரிந்த வனத்துறை காவல்துறையினர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அப்போதைய வனத்துறை அமைச்சராக இருந்த ஐயா கே செங்கோட்டையன் அவர்கள் இது தொடர்பாக அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்ட அந்த வன்புணர்வில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் யாரின் மீதும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என்று அதை நீதிமன்றம் கண்டிக்கிறது. யாரா அமைச்சரை கண்டிக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போதைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசிய வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இந்த தாக்குதலை நியாயப்படுத்தினார். அதாவது இந்த பாலியல் வல்லுறவை அந்த தாக்கப்பட்ட பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்களை கே செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார். அப்படின்னாக்கா அந்த கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அங்கு பாதிக்கப்பட்ட அந்த பழங்குடியின மக்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார், அதை செஞ்ச நபர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தீர்ப்பில் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காங்க. அது ரெண்டு தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இப்போ திமுக ஆட்சியில் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட அவ்வளவு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கூடாது என்று சொல்லவே இல்லை. இன்னும் மூர்க்கமாக எதிர்ப்பு தெரிவிக்கணும், மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ வேங்கை வயலில் நடந்த சம்பவம் உண்மையில நடந்திருக்க கூடாது, ஆனால் நடந்துருச்சு. அப்போ நம்ம திமுகவை கேள்வி எழுப்புறோம், நீங்க ஏன் போல அவங்க ஏன் போலன்னு கேள்வி எழுப்பின நாம் ஏன் கே செங்கோட்டையன் அமைச்சராக இருந்த பொழுது, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 18 பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 13 வயது சிறுமி உட்பட 8 மாத கர்ப்பிணி உட்பட பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது ஜெயலலிதா அன்னைக்கு இங்கே போகவே இல்லையே, செங்கோட்டையன் அன்னைக்கு இங்கே போகவே இல்லையே, மாறா சட்டமன்றத்தில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு தானே பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விகளை ஏன் ஜெயலலிதாவை நோக்கியோ செங்கோட்டையன் நோக்கி நாம எழுப்ப மாட்டேங்கிறோம். இன்னைக்கு தாவேக்காவிற்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சில கிறுக்கு கூமுட்டைகள் பேசிட்டு தெரியுதுங்க, சில முண்டக்கலப்பைகள் பேசிட்டு தெரியுதுங்க. அந்த முண்டக்கலப்பு மூளை இல்லாத முண்டக்கலப்பை கேட்கறதுனாக்க இந்த செங்கோட்டையனை இப்படி பண்ணியிருக்கான்ல, மன்னிக்கணும், அந்த செங்கோட்டையன் இப்படி பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவரை நோக்கி ஏன் இந்த கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? அன்னைக்கு ஜெயலலிதா நடந்த நோக்கி ஏன் இந்த கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? ஸோ இவ்வளவு விஷயம் நடந்தும் நீதிமன்றத்தில் கண்டிச்சுமே, ஆனால் செங்கோட்டையன் இந்த தாக்குதல் சரிதான் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இது ஏன் ஐயா பெலிஸ் ஜெரால்டுக்கு, நம்முடைய சாம்பார் வடை பெலிஸ் ஜெரால்டுக்கு ஏன் இந்த தகவல் போய் சேரல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாச்சாத்தியில் நடந்த இந்த பாலியல் உறவை வெளியே கொண்டு வந்த தற்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய பே சண்முகம் அவர்கள் அன்னைக்கு அந்த பகுதியில் இருந்து அந்த பாலியல் உறவுக்கு எதிராக அந்த அரசு ஊழியர்கள், வனத்துறையினர், காவல்துறையினர் செஞ்ச அட்டூழியங்களுக்கு எதிராக அந்த மலைவாழ் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் போராடிய பே சண்முகம் மற்றும் அரூர் தொகுதியை சார்ந்த, ஏன்னாக்கா அந்த ஏரியா வந்து அரூர் தொகுதியில் வருது. அரூர் தொகுதி எம்எல்ஏ அன்றைய சிபிஎம் கட்சியினுடைய தோழர் அண்ணாமலை அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணி இந்த சம்பவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது. அதுக்கப்புறம் தான் பேசு பொருளாக ஆயிருக்கு. இது போகும்பொழுது ஐயா செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காப்புல, அவருக்கு சென்னையிலேருந்து ட்ரங்க் கால் புக் பண்ணி அங்கே பேசியிருக்காப்புல. பேசும்பொழுது அந்த 2 பேரையும் முடிச்சு விட்டுருங்க, ஒரு மாதிரி விபத்து மாதிரி ரெடி பண்ணி அதை காலி பண்ணி விட்டுருங்க. அம்மா ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, இந்த விஷயம் கேட்டதில் அம்மா அப்செட் அப்படின்னா, அப்போ விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, விஷயம் அம்மாவுக்கு அதுக்கு போயிருக்கு, நடந்தது முழுக்க உண்மைங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே தான் 18 பெண்கள் பாலியல் உறவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் 13 வயது சிறுமியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த நேரத்தில் 8 மாத கர்ப்பிணியும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நேரத்தில் சட்டமன்றத்தில் இதெல்லாம் தெரிஞ்ச அம்மா தான் என்ன பேசியிருக்காங்கனாக்கா, அப்படி
அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு பேசியிருக்காங்க. ஏன்னாக்கா யாரோ தானே, மக்கள் தானே, அவங்க காசு இல்லாதவங்க, பணபலம் படைபலம் எதுவும் இல்லாதவங்க, அவங்களால அவங்களுடைய குரல் வந்து பொதுவெளிக்கு போய் சேராது, அவங்களுடைய குரல் அரசாங்கத்துக்கு போய் சேராது, அவங்களுடைய குரல் அந்த மலையை விட்டு வெளியே வந்து சேராது. அப்படிங்கிறதுனால அதை அப்படியே போட்டு அடைக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவங்களுடைய காதுக்கு போயும் இதை வெளிக்கொண்டு வர்றது சண்முகமும் அண்ணாமலையும் தான், அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்படிங்கிறதுனால தான் அதை அப்படியே விபத்து மாதிரி ரெடி பண்ணி 2 பேரையும் போட்டு விட்டுருங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த செங்கோட்டையன் மண்ணை இவ்வளவு தகுடுத்தனங்கள், இவ்வளவு கொலை முயற்சிகள், ரவுடித்தனங்கள், ஆபாசங்கள், அயோக்கியங்கள் எதுவுமே தெரியாத பெலிக்ஸ் தான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காப்ல இல்லைங்களா? என்ன பெலிக்ஸ்னா சாம்பாரோட பெலிக்ஸ், இது எதுவுமே உனக்கு தெரியாது. ஏன்னாக்கா அன்னைக்கு பாதிக்கப்பட்ட 18 பெண்களும் யார் வீட்டு பெண்களோ தானே, நம்ம வீட்டு பெண்களோ யாருமே பாதிக்கப்படல, உங்க வீட்டு பெண்கள் யாரும் பாதிக்கப்படல, அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம வீட்டு பெண்கள் யாரும் பாதிக்கப்படல. அதனால பெலிக்ஸ் வந்து என்னன்னாலும் பேசுவாப்ல, நம்ம வந்து ஆதரவு தெரிவிப்போம், ஷேர் பண்ணுவோம். எனக்கு நமக்கு திமுக பிடிக்காது, அதனால திமுக பிடிக்கலனாக்கா அதிமுகவில் பாதிக்கப்பட்ட 18 குடும்பங்கள், 18 பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எக்கடு கட்ட போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த பெண்களை யாரு பாலியல் உறவு செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு திமுகவிற்கு எதிராக இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ அது திமுக திருப்பிட முடியாது, அதுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு இது எதிராக தான் திரும்ப அப்படின்னாக்கா அதை ஒன்றுமே நடக்காத மாதிரி நான் காமிக்கணும். எனக்கா 18 பெண்களும் எவன் விட்டு பொம்பளைங்க தானே, யார் விட்டு பெண்களும் நமக்கு அது சம்பந்தம் இல்லைல்ல. நீ எல்லாம் ஜேர்னலிஸ்ட் இல்லை. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் தொடர்ந்து அங்கே நின்று, அவருடைய சொந்த ஊர், தொடர்ந்து அங்கே தான் நின்று ஜெயிச்சுட்டு இருக்காப்புல. முதல் தடவை மட்டும்தான் வேற தொகுதி, அதுக்கப்புறம் முழுக்க கோபிச்செட்டிப்பாளையம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தை தொடர்ந்து ஜெயிக்கிறாருனாக்கா அவருடைய சொந்த சாதி வாக்குகள் அதிகமாக போய் அங்கே ஒரு செங்கோட்டையன் ஒரு செங்கோட்டையை கட்டி வைத்திருக்கிறார் அப்படின்னு தகவல் இருந்துச்சு. இப்போ அந்த சமூகத்தில் உள்ள மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க சமூகத்துக்காக செங்கோட்டையன் என்றாவது பேசியிருக்கிறாரா? அங்க உள்ள கவுண்டர் சமூகம் என்பது ஃபார்வர்டு கம்யூனிட்டியில இருந்துச்சு, அது எப்படி பிசி கம்யூனிட்டிக்கு வந்துச்சு? பிசி கம்யூனிட்டிக்கு வந்ததுனால கவுண்டர் சமூகத்துக்கு இன்னைக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்குது? இது ஏதாவது வரலாறுகள், இது ஏதாவது புரிதல்கள் கவுண்டர் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? பிசி ரிசர்வேஷனில் கவுண்டர் சமூகம் இருக்கிறதுனால தான் பிசி ரிசர்வேஷனில் படிப்புக்கோ வேலைக்கோ போய் சேர்வதற்கு, அல்லது ஓபிசியில் வேலைக்கோ போய் சேர்வதற்கு நமக்கு பிசிக்கு மாற்றினதுனால தான் கவுண்டர் சமூகம் இன்னைக்கு அதை பயன்படுத்த முடிகிறது. இன்னைக்கு அந்த ரிசர்வேஷன் இல்லைன்னாக்கா கவுண்டர் சமூகத்திலேருந்து ஒரு 10 பேர் ஒரு வேலைக்கு போவாங்கனாக்கா இன்னைக்கு ஒரு 45 பேர் வேலைக்கு போகிறாங்கனாக்கா அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி தான். அப்போ அந்த ரிசர்வேஷன் ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து பிசி கம்யூனிட்டியாக மாற்றியவர் யாருனாக்கா கலைஞர் அவர்கள். இதை மாற்றியவர் எம்ஜிஆர் அல்ல. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது இதை மாற்றிருக்க வேண்டியதானே. அல்லது இன்னும் சலுகைகளை கவுண்டர் சமூகத்துக்கு ரிசர்வேஷன் சம்பந்தமாக ஏதாவது செங்கோட்டையன் பேசி ஜெயலலிதா பேசி மாத்தி தந்திருக்காரா? அப்ப இதை செய்தது கலைஞர், இதை செய்து எம்ஜிஆர் அல்ல. எனக்கு எம்ஜிஆர் செய்யலனாக்கா எம்ஜிஆர் கெட்டவர்லாம் சொல்ல வரல. ஏன்னா இதை பத்தி எம்ஜிஆருக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாதானே ஒரு மனுஷன் அதை பத்தி பேசவோ செய்யவோ முடியும். அப்படி தெரியாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீங்க ரிசர்வேஷன்னாக்கா அவருக்கு என்ன தெரியும்? அவர் கிரிமிலேயரை கொண்டு வர முயற்சி பண்ணவர். அதனால இந்த கவுண்டர் சமூகம் இன்னைக்கு ஃபார்வர்டு கம்யூனிட்டில இருந்து பிசி கம்யூனிட்டிக்கு வந்து அந்த ரிசர்வேஷனை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாக்கா அதற்கு காரணம் கலைஞரை தவிர எம்ஜிஆர் அல்ல, செங்கோட்டையன் அல்ல. ஓபிசி ரிசர்வேஷன் மருத்துவ மேல் படிப்புல கிடையாது அப்படின்னு பிஜேபி சொல்லும் பொழுது அந்த பிஜேபி கூட்டணியில தான் அதிமுக இருந்துச்சு. அந்த அதிமுக தான் செங்கோட்டையன் இருந்தாரு. செங்கோட்டையன் போயிட்டு ஓபிசி ரிசர்வேஷன் மருத்துவ மேல் படிப்புல கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அப்ப அந்த ஓபிசில வர்ற கவுண்டர் சமூகம் என் சமூகத்துல இருந்து எப்படிங்க மருத்துவ மேல் படிப்பு படிச்சு போவாங்க? அப்ப பாப்பார விட்டு பசங்க எல்லாம் படிச்சு போகணும். அப்ப எங்க கவுண்டர் சமூகத்துல படிக்கிறவன் ஒரு டாக்டரா படிக்கிறவன் மருத்துவ மேல் படிப்பு படிக்க கூடாதா? அப்புறம் எதுக்கு ரிசர்வேஷன் நீங்க பிளாக் பண்ணி வைக்கிறீங்க? எது கிடையாதுன்னு சொல்றீங்க? இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வேஷன் உண்டுங்கிறீங்க, எஸ்சி எஸ்டிக்கு உண்டுன்னு சொல்றீங்க. ஓபிசி மட்டும் என்னங்க தவறு செஞ்சா? இப்ப கவுண்டர் சமூகத்தில் பிறந்தவங்க மட்டும் என்ன குற்றவாளியா? அவனுக்கு மட்டும் எதுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்றீங்க என்று செங்கோட்டையன் அன்னைக்கு கூட்டணியில் இருந்த பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரா? அல்லது செங்கோட்டையன் எதிர்த்து கவுண்டர் சமூகம் எல்லாம் பாதிக்கப்படுதுப்பா, தொடர்ந்து இந்த கோபிச்செட்டியில் உள்ள கவுண்டர் சமூக மக்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால இந்த கவுண்டர் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதுல அதனால தனிப்பட்ட முறையில் என் காசுல இருந்து என் சொத்துல இருந்து வித்து நான் அந்த கேஸை நடத்துறேன் அப்படின்னு அன்னைக்கு கேஸ் போடுறதுக்கு சரி அதிமுக வரல விடுங்க, செங்கோட்டையன் தனியா போய் கேஸ் போடலாமே, ஏன் அவர் ஏன் கேஸ் போடல? அப்ப அன்னைக்கு கேஸ் போட்டு அன்னைக்கு குரல் கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் முதல் முறையாக நாடாளுமன்றத்தை குரல் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுக கேஸ் போடுது, அதில் விசிகாவை இணைஞ்சுக்கிறாங்க, இன்னும் சில கட்சிகளும் இணைஞ்சுக்கிட்டு. ஆனா அன்னைக்கு வாதாடினது யாருன்னாக்கா திமுகவை சேர்ந்த ஐயா வில்சன் அவர்கள். ஐயா வில்சன் அவர்கள் தான் இதை வாதாடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஓபிசி ரிசர்வேஷன் மருத்துவ மேல் படிப்புல உண்டு என்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அதை வாங்கி தந்தது இதே திராவிட முன்னேற்ற கழகமே தவிர அதிமுகவோ செங்கோட்டையனே கிடையாது என்பது அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்காக ஓட்டு போட்ட அந்த சொந்த சாதி மக்கள் இருக்கீங்களே, நீங்க நினைச்சு பாருங்க, அவருடைய சொத்து உயர்ந்திருக்கும், உங்களுடைய சொத்து உயர்ந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உரிமைகள் மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் அங்க உள்ள மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய வாயிலிருந்து முதிர்த்த முத்துகள் அவர் பொய்யே பேச மாட்டாருங்க, சூப்பரான நபருங்க. அதனால
அவர் தாவேக்கா கொஞ்சம் சரிதாங்க அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கலாம். பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே பொய் சொல்றதுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்கன்றது வேற. ஆனால் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது பலரும் சொல்லியிருக்காங்க, எனக்கே தெரியும். சரத்குமாரே திமுக இருந்த பொழுது நான் சாகும் பொழுது என்னுடைய உடலில் திமுக கொடியை போட்டு தான் கொண்டு போய் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சரத்குமார் பேசலாம் நான் உட்காந்து கேட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அந்த பீஸ் எங்க போய் நிற்கிறது பாருங்க. அதே மாதிரி செங்கோட்டையனும் பேசியிருக்காப்ல. இப்போ சும்மா எதுக்கு பேசுறீங்க? நீங்க உண்மையா பேசணும்னாக்க, உண்மையான ஒரு நபர்னாக்கா பேசின வழி நடக்கணும். அப்ப செங்கோட்டையன் என்ன பேசியிருக்காருங்கிறது நீங்களே கேளுங்க. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக கூடிய தான் போத்தி கொண்டு போய் என்னை அடக்கம் பண்ணணும்னு பேசியிருக்காப்புல. சரிங்களா? ஆனா இப்ப ஒரு தாவேக்கால போய் சேர்ந்திருக்காப்புல. ஐயா இன்னும் பல 100 வருடங்கள் ஐயா ஹெல்த்தியா வாழணும் அப்படிங்கிறதுல யூடியூபர்ஸ் வந்து என்னைக்குமே அதுல ஆர்வம் கொண்டிருக்கும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா என்றைக்கோ ஒரு நாள் இறப்புங்கிறது எல்லாருக்கும் வரதான் வேணும், வந்துதான் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல ஐயாவுடைய உடலின் மீது அதிமுக ஐயா சொன்னது மாதிரி அதிமுக கூடிய போத்துறதா அல்லது தாவேக்கா கூடிய போத்துறதா அப்படிங்கிறது ஐயா கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டாக்கா சைஸ் எடுத்து கொடி வாங்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைனாக்க கன்ஃபியூஸ் ஆகி இல்ல ஐயா வீடியோல அப்படி சொல்லியிருக்காரு, ஆனா கடைசியில் தாவேக்கால இருந்திருக்காப்ல, இப்ப எதுல போத்துறன்னு தெரியாம ரெண்டுத்தையும் போத்துறன்னு சொல்லி அடிதடி சண்டையில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிளாரிபிகேஷனுக்காக கேட்கிறேன். அடுத்த இன்டர்வியூல அது அதிமுக கூடியா போத்துறது அல்லது தாவேக்கா கூடியாங்கிறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஐயா சொன்ன வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை.